ஹஜ் பயணத்தில் மொத்தம் 1300 பேர் பலி வெளியான காரணம். சவுதி அரேபியாவுக்கு புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டவர்களில் 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இஸ்லாமியர்களின் முக்கியமான ஹஜ் புனித யாத்திரையில் உலகம் இந்த ஆண்டு முழுவதும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருந்தனர். எனினும் இந்த முறை சவுதியில் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால் புனித பயணத்துக்கு வந்த யாத்திரிகர்கள் சிலர் உயிரிழந்தனர். எனவே அது தொடர்பில் சவுதி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்றவர்களுக்கு என விசா வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு 18 லட்சம் பேருக்கு இந்த விசா வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 18 லட்சம் பேருக்கு தங்குவதற்கான இடம், பயணிப்பதற்கான குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து, உணவு, மருத்துவ உதவி, உதவியாளர்கள் என அனைத்து ஏற்பாடுகளையும் ஹஜ் பயணக்குழு செய்திருக்கின்றது. இதற்காக பயணம் மேற்கொள்கின்றவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் இப்படி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் குறைந்த கட்டணத்தில் ஹஜ் பயணம் என்கின்ற போலியான விளம்பரங்களை நம்பி போலி முகவர்கள் மூலம் சவுதிக்கு வருகின்றனர். இவர்களிடம் சுற்றுலா விசா தான் இருக்கும். ஆனால் ஹஜ் பயணத்தில் பங்கேற்றிருக்கின்றவர்கள் இவர்களுக்கு உணவு, உடை, போக்குவரத்து, இருப்பிடம் என வசதியும் கிடைக்காது. முகவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடுவார்கள். இதனால் பலர் கடும் சிரமத்துக்கு உள்ளாகின்றார்கள். ஹஜ் பயணத்துக்கு வந்தவர்கள் நடந்தே பயணத்தை பாலைவனத்தில் கொழுந்து விட்டெறியும் வெயிலில் மேற்கொள்கின்றார்கள். இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தில் 20 லட்சம் பேர் பங்கேற்றிருந்தனர். அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களை விட 2 லட்சம் பேர் கூடுதலாக வந்திருக்கின்றார்கள். இப்படி வந்தவர்களில் 1301 பேர் உயிரிழந்தனர். இதில் 83% முறையான விசா பெறாதவர்கள் ஆவார்கள். இதனை சவுதியின் சுகாதார அமைச்சர் ஃபஹத் பின் அப்துல் ரஹ்மான் உறுதி செய்திருக்கின்றார். சவுதியில் கடந்த சில நாட்களாக 51 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் பதிவாகியிருந்தது. இப்படியாக அதிகப்படியான வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக யாத்திரிகர்கள் காலை 11 முதல் மதியம் 3 மணி வரை பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். பயணிகள் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தங்குமிடங்களில் ஓய்வெடுத்துக் கொண்டு மாலை பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் முறையான விசா பெறாதவர்கள் இப்படி தங்க முடியாமல் வெயிலில் தவித்தனர். ஜோர்டான், எகிப்து மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் இருந்துதான் அதிக அளவில் முறையான அனுமதி இல்லாமல் பயணிகள் வந்திருக்கின்றனர். இதில் சிலர் இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் கூட இருக்கின்றனர் என்று ஹஜ் பயணக்குழு கூறியுள்ளது. இப்படியான பயணங்கள் தவிர்க்கப்படும் வரை உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ் பயணத்தின் போது இப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னரும் கூட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. 1990, 94, 98 மற்றும் 2003 ஆண்டுகளில் தொற்று நோய்கள் காரணமாகவும் பயணிகள் தங்கியிருந்த குடிசைகள் தீப்பிடித்ததன் மூலமாகவும் நெரிசல் காரணமாக உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.